ஸோ குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க. ரைட்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்து இறங்கணும். ஸோ ஒரு 1 hour ஆச்சுங்க. மாஸ் ட்ராவல்ஸில் வந்திருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே பெங்களூர்லேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க போகிறோம். அர்ஜென்ட்டாக ஒரு பிளான் வந்துருச்சு. ஸோ சடனாக வந்து ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே ஒரு பஸ்ஸு கண்ணில் மாட்டிச்சு. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு கண்ணில் மாட்டிச்சு. இவி பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் பஸ் தாங்க புக் பண்ணியிருக்கேன் பெங்களூர் டு சென்னைக்கு. ஸோ பஸ் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 6:45 போர்டிங் பாயிண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயூரா ஹோட்டல் தாங்க. ஸோ மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே பேக் சைடில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு இவி பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு இவி பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து உங்களை நான் ஷேர் பண்ணுறாங்க. வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அந்த ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நம்ம கூகுள் அத்தாச்சியோட உதவியோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டிங் பாயிண்ட் நடந்து போயிட்டு இருக்கோம். மேப் போட்டாங்க. ஆக்சுவலாக ஆப்பில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, வெறும் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நின்ன இடமும் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க பஸ் எந்த இடத்துக்கு வரும்னு. நான் கால் பண்ணப்போ ஹோட்டல் மயூரா கிட்ட வரும், கிருஷ்ணா டிராவல்ஸ் அந்த ஆஃபீஸ் கிட்ட நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேப்பு போட்டாச்சு, அப்படியே நடந்து போக வேண்டியதான். இன்னும் ஒரு 4 மினிட்ஸுங்க. 280 meters தான். அந்த பெண்டு திரும்பினே நம்மளுக்கு வந்துடும் நினைக்கிறேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மயூரா. ஸோ இங்கே தான் வர சொன்னாங்க. கரெக்டாக அங்கே தூரத்தில் ஒரு பஸ் நிற்குது இல்லையா, ஸோ அந்த பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் போய் கேட்குறேன் என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இங்கே தாங்க வரணும். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. தெளிவாக கேட்டுக்கோங்க போர்டிங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. மயூரா ஹோட்டல் கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸ்னு கீழே இருக்கும். ஸோ அங்கே வந்துருச்சு. நம்ம உள்ளே ஏறனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கிட்டு, ஸ்நாக்ஸ் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டிலுமே கொடுத்தாங்கங்க. ஸோ நம்ம பெர்மிஷன் கேட்டாச்சு டிரைவர் கிட்ட, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் ஸ்டார்டிங் இங்கே போர்டிங் பாயிண்ட்ஸ் எதுவுமே கவர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் வந்து இறங்குறதுனால ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் முடிஞ்சு பைபாஸ் இருந்ததுக்கப்புறம் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு பஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரித்து எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ் டைப்பில் தாங்க வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ் பேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா அப்புறமா என்ன இருக்குதுன்னு சொல்லி பிரித்து. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தாங்க இருக்குது. ஸோ வாங்க, டைம் ஒன்று இருக்குங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த சீட் தாங்க புக் பண்ணியிருக்கேன். விண்டோ சீட் தான். ஏசி பஸ் தாங்க. ஸோ பார்க்கலாம். விண்டோ நல்லா க்ளீனாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே உட்காந்து கேப்சர் பண்ணலாங்க. சார்ஜிங் போர்ட்ஸுங்க. ஸோ 2 சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்கங்க. அதே மாதிரி ஒரு போர்வையுமே கொடுத்துட்டாங்க குளிராமல் இருக்கிறதுக்காக. ஸோ பஸ்ஸு ஜர்னி அப்போ நம்ம வந்துட்டு இதை போத்திட்டு கூட படுத்துக்கலாம். புஷ் பேக் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது காமிக்கிறேன். எமர்ஜென்சி எக்ஸிட், தென் ஒரு ஹேமருமே கொடுத்துருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய புஷ் பேக்குங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான புஷ் பேக்காக இருக்குது. லெக் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. பஸ் எடுக்கட்டும் 7 மணிக்கு இங்கேருந்து டீ போர்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அவுட்டரில் வந்து கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பேட்டரி பஸ்ஸஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ போக போக இன்றைக்கி இவி பஸ்ஸில் எப்படி ஒரு ரைடு இருக்குன்றத ஃபுல்லாக பார்க்கலாம். சீட்டு காலியாக இருக்கும்போது இந்த பஸ்ஸை பிரிச்சுருவோம். ஐ மீன் நான் இந்த பாக்ஸை சொன்னேன், பிரிப்போமா? பிரிச்சாச்சு மக்களே. ஸோ உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இருங்க அப்படியே கொட்டிடுறேன். வாவ், ஒரு ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லட் சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெட் வைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் சார்ஜே இல்லை. ஐ மீன் ஐஃபோனில் சார்ஜ் போல் நாங்கள் போய் பார்த்தா யூஎஸ்பி போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஐஃபோனுக்கு அந்த ஒரு சி டைப் மாதிரி ஒரு போர்ட் வரும், அந்த போர்ட்டே இல்லை. சரி, கேபினில் வந்து டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டால் அந்தனா தம்பி இங்கே ஐஃபோனுக்கு போடுறதுக்கு இது கிடையாதுப்பா, ஒன்லி யூஎஸ்பி டைப் தான் அப்படின்ட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இன்னைக்கு அவ்வளோதான், சுத்தமாக முடிஞ்சிச்சு நினச்சேன். ஆனால் டிரைவர் என்ன கேட்டப்போ டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா, ஓசூர் தாண்டி வாங்கப்பா, ஓசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு போர்டிங் பாயிண்ட் இருக்குது, ஓசூர் தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கும் அது வந்து ஈஸியாக தாங்க இருக்கும். ஏன்னா இருக்கிற சார்ஜரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. பார்ப்போம்.
ஸோ கைஸ் நானும் தூங்கணும் தான் நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நாளாக ட்ராவல்லே இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா பஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு சூப்பர் ஜர்னியாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை நம்ம சேனலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அவுட்டரில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டரில் நம்ம வந்து கேபின் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். சார்ஜரும் கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் ஈவி பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ இப்போதைக்கு ஆல் குட்ங்க. ஸோ ஸ்மெல்லுமே எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சவுண்டுவே வரலங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே அப்படியே வந்து ஒரு காம்னஸ்லேயே ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். தூங்குவாங்க. ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, ஆக்சுவலாக ஸ்க்ரீன் இருக்குது இருக்குங்க. ஸோ ஆல் செட்டுங்க. அப்படியே ஒரு தூக்கத்தை போடலாம். என்னடா காலைல 7 மணிக்கு தூக்கமான்னு கேட்டால் சத்தியமாக தூக்கம் தாங்க வருது. ஏன்னா நான் தூங்கினது 2 மணிக்கு, எந்திரிச்சது 4 மணிக்கு. 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். கொஞ்சமாக தூங்கி ஆகணும். ஸோ தூங்கிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங். ಚೀಲ 50 kg ಚೀಲ ಸಿಗ್ತಾವ? ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ತಾನೆ? 50 kg ಚೀಲ ಬೇಕಲ್ಲ, ಒಂದು 30-40 ನಮ್ಗೆ ಒಂದು ಕೊಡ್ರು ಮಾರೆ. ರಾಗಿ ನಾನು ಚೀಲ ಬಿಟ್ಟು ಒಂದು ಮನೆಗೆ ಹಾಕಂತೀನಿ. ಫ್ರೆಂಡ್ಗೆ ಹೇಳು. ஸோ மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி கேபினில் உட்காந்துட்டோங்க. வெயில் சொல்லீர்னு அடிக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் வந்துட்டேன். சவுண்டே இல்லைங்க. ஏன்னா இவி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் இருக்காது. எலக்ட்ரிக்கில் வரனால அப்படியே சும்மா சைலண்ட்டாக இருக்கும். தூங்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து உட்காந்துட்டோம். கிருஷ்ணகிரி கிட்டே வந்துட்டோங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஐ திங்க் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம் எங்கே கரெக்டாக நிப்பாட்டுறாங்க அப்படின்றத. பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு டே டைமில் வீடியோ எடுக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 ஆகுதுங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸை சார்ஜுமே பண்ணிடுறாங்க. ஸோ இது கரெக்டான டைமுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனந்த பவன்ட்ட ஒரு ஹோட்டல் வேறு நிப்பாட்டியிருக்காங்க. நான் ஒரு டீ வாங்கியிருந்தேன்.
உண்மையிலே சொல்ல போனால் டீ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் மார்னிங் பெங்களூரில் இறங்கினேங்க. ஸோ பெங்களூரில் இறங்கிட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் பஸ் தான் ஃபஸ்ட்டு காமிச்சிச்சு. சரி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். ஒரு 390 அந்த மாதிரி எனக்கு ஃபேர் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே காட்டினாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணி நான் புக் பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ரெடீம் பண்ணும்போது எனக்கு அதில் வந்து மைனஸ் ஆனதாங்க 345 தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 345 ஆச்சு சீட்டரில் புக் பண்ணதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க ஏசியில். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், காஞ்சிபுரம் வழியாக உங்களுக்கு சென்னை போகிறாங்க. பூந்தமல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீபோர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் கோயம்பேட்டில் தான் இறங்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6 அசாட் இந்தியான்ற ஒரு கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண எலக்ட்ரிக் EV பஸ்ஸுங்க. ஏசி சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. போகலாம். 10 o'clock பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. வேலூர் ரூட் இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிச்சுங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் போனாலும் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சேலம், ஸோ அந்த ரூட்லாம் வந்துட்டு இருந்தோமா. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரூட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி போனேன். ஆம்னி பஸ் வந்துட்டு ஒரு சில மினிமமான பஸ் தாங்க இந்த வேலூர்லாம் டச் பண்ணி போகிறாங்க. அந்த கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து சேலம், இந்த வேலூர் இப்படி போகிறாங்க. ஆக்சுவலாக சென்னை நம்ம போகணுன்னா இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணாங்க. ஸோ லெஃப்ட்டு கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போயிடலாங்க. ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்கு இதே ரூட்டு தான். ஸோ அங்கே போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போயிருந்தால் நம்ம சேலம் தாங்க போயிருப்போம். ஸோ லெஃப்ட்டு கட் பண்ணி சென்னை திருவண்ணாமலை ரூட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். ஐ லவ் கிருஷ்ணகிரின் போர்டுலாம் போட்டிருக்கேங்க. இது என்னோட ஃபேவரட் வியூ வந்துருச்சுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்குது, அது கீழே ரயில்வே ட்ராக்கு, அப்படியே நம்ம பக்கத்தில் போயிட்டுருக்கோம் ரோட்டில். தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேங்க. வெயிலில் மழையே ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த ஜோலார்பேட்டை, காட்பாடி அந்த ரூட்டாக இருக்குங்க. ஸோ அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன வெயில் மட்டும் சுளீர்னு அடிக்குது, அதுதான் வருது. తిరుపతి ఇది కాంచీపురం. கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வந்து நம்ம கிராஸ் பண்ணோம். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது, யாரும் போர்டிங்கும் பண்ணல. பட் அப்படி தான் பஸ்ஸு போகுது. பக்கத்துலேயே தான் ட்ராக்குங்க. இந்த பாருங்கள் ட்ராக்கு,
அப்படியே அந்த மலை பக்கத்துல இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வியூவில் தான் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நான் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த வியூ வந்து ஸ்க்ரீனை எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஈஸிலே உட்காந்துருக்கனால ஒரு மாதிரி உடம்பு இதுவும் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் பட்டால் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனிங் ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த வியூ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த ட்ராக்கு, மலை, ரோடு, இந்த 3 வியூஸ் ஏற்ற மாதிரி யாருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் இந்த வியூவை ரசிப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த சைடு கரெக்டாக ஒரு ஆறு, ஆனால் தண்ணி கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. கைஸ் என்ன மாதிரி வியூ பாருங்க, செம்மையாக இருக்கு. அப்பா வா வா வா. அந்த மலையோட வியூலாம் பாருங்க, அப்பா பயங்கரமாக இருக்குது. ட்ரெயினில் ஆக்சுவலாக நம்ம இந்த சைடில் கிராஸ் பண்ணிகிட்ருப்போம், இங்கே ரோடு அப்படியே மலை வரும். ஸோ இப்போ நம்ம ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மலையோட வியூங்க சூப்பராக இருக்குது. ಎಣ್ಣೆ ಗೊತ್ತೇಜಲ್ಲ ಗುಲಾಮ್ ಅಂತಲ್ಲ ಮನೆ ಬಂದು ನೋಡಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ. ஸோ கைஸ் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவோட இதுவுமே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கேபினில் இருக்கோம்ல, ஸோ டிரைவர் கேபினில் இருக்க கேமரா, தென் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸோ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 6 கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர் 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா கேமராவும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம டிரைவரானா. ಬೇಕಾರೈತೆ ಸಿಲಿಂಡರ್ ಕಾಮಲ್ಲ ಅಲ್ಲೇ ಮಿಷಿನ್ ಮನೇಲಿ ಅದೇ ಗ್ಯಾಸ್ ಸ್ಟವ್ ಹಾಟ್ ಸ್ಟವ್ ಇದೆ. டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி ஆகுது. இப்போதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கிட்ட வரோங்க. ஸோ நம்மளுக்கு கோயம்பேடு வந்து டீ போர்டிங் எத்தனை மணிக்கு போட்டுருக்காங்க அப்படின்னா 3:20 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 நிமிஷம் கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம் கரெக்ட் டைமுக்கு வந்து கோயம்பேடில் போய் இறக்கி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிறுசேரி வரைக்குமே போகுதுங்க. பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ணி சிறுசேரி வரைக்குமே டீ போர்டிங் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பூந்தமல்லியுமே பார்த்தீங்கன்னா பைபாஸில் தான் இறக்கி விட்றாங்க. ஸோ பூந்தமல்லி உள்ளே போகாது, ஸ்ட்ரைட்டாக போனால் பூந்தமல்லி உள்ளே போகலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே தான் போகிறோம். ஸோ பைபாஸில் இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ಮೊಬೈಲಲ್ಲೇ ಅವನು ಇನ್ನು ಇದು வண்டி ஓட்டுறான், மொபைல் கொடுத்துட்டு ஓட்டுறான் வண்டி. வாங்க சார் கோயம்பேடு மெட்ரோ வாங்க சார் மெட்ரோ. ஹலோ கோயம்பேடு மெட்ரோ இருக்குது. கோயம்பேடு மெட்ரோ ரோஹிணி சார் ரோஹிணி கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் ரோஹிணி தியேட்டர் வாங்க.
கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்பேடு மெட்ரோவில் இறங்கிட்டோங்க. ஒரு 25 மினிட்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்டாங்க. 3:20க்கு தான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வரணும். ஆனால் 2:55லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஜெர்னியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெஷ் பஸ் ஜெர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எலக்ட்ரிக் பஸ் ஜெர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எவ்வளோ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ள வரப்போகுதுன்றத. ஸோ நீங்கள் அவங்களோட ஆப்பில் புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காயின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னும் ஃபேரை கூட கம்மி பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை மக்களே.